இங்க ஒரு பொண்ணு ஒரு இன்சர்மினியா டாக்டர் போய் எனக்கு நிறைய பணம் தேவைப்படுறதுனால நான் நைட்டு முழுக்க தூங்காம வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த டாக்டர் அவ கையில ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்து இந்த ரிசர்ச் சென்டர்ல ஒரு ட்ரக்கை ரிசர்ச் பண்றதுக்காக ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ அங்க போய் கலந்துக்கிட்டனா உனக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் நிறைய ஹவுசிங் லோன் வேற கட்டணும், அதனால அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துட்டு அந்த ரிசர்ச் சென்டருக்கு போறா. அந்த இடத்துக்கு அந்த ரிசர்ச்சோட டைரக்டர் வராரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் நான் இந்த ரிசர்ச்ல கலந்துக்கிட்டு எனக்கு எவ்வளவு பணம் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு அவர் ஒரு லெவலுக்கு 1,00,000 பவுண்ட் தருவோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளவு பணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்பட்டு அந்த கான்ட்ராக்டை படிச்சு பார்க்காம சைன் போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் நம்ம ஹீரோயின் கழுத்துல ஒரு மைக்ரோ சிப்பா பொறுத்துறாரு. பொறுத்துட்டு அவர் ஒரு வாட்சை கொடுத்து இந்த வாட்சை உங்க கையில கட்டிக்கோ, இதுல உன்னோட ஹார்ட் பீட் காட்டும், அதுக்கப்புறம் உன் மூளையில இருந்து கலெக்ட் பண்ண கியூரோட்டோரினோட ஹார்மோனோட பர்சன்டேஜ் காட்டும். இதுல 100% ஆகணும் வந்து என்கிட்ட சொல்லி இந்த சிப்பை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம், அதுல 100% ஆகிற வரையும் நீ தூங்கவே கூடாது. அதே மாதிரி நீ தூங்கிட்டனா உன்னோட ஹார்ட் பீட் நின்னு போயிடும், அப்படியே நீனும் இறந்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயினும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அப்புறம் சரி ஒரு நாள் அங்க இருந்து அப்படியே கிளம்பி ஒரு கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து அந்த ரிசர்ச்ல நீனு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்பட்டு இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நானும் அந்த ரிசர்ச்ல தான் இருக்கேன், நான் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப 4 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம செத்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நம்ம தூங்கினாதானே செத்து போவோம், நம்ம தூங்காம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த 4 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவங்க வாட்ல எப்பதான் 100% ஏறும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த 4 பேருக்குமே ஒன்னாதான் அந்த 100% கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த 4 பேருமே அந்த டைரக்டருக்கு போய் அந்த கழுத்துல அந்த சிப்பை ரிமூவ் பண்ணிட்டு அவர் கொடுக்குற காசையும் வாங்கிக்கிறாங்க. அந்த காசை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து நம்ம லெவல் 2க்கு போனா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த லெவல் 2ல கலந்துக்கிறதுக்காக அந்த டைரக்டரை மீட் பண்றாங்க. அதுக்கு அவர் இது லெவல் 1 மாதிரி ஈஸியா கிடையாது, இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 நாளாச்சு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5,00,000 பவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளவு பணமான ஆச்சரியப்பட்டு மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி அந்த கழுத்துல அவங்களோட சிப்பை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பயங்கரமா தூக்கம் வருது. தூக்கம் இல்லாதனால 4 பேர் கோவப்படுறாங்க. அதனால எல்லாத்தையும் எரிஞ்சு விழுவுறாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் ஒன்னா செஞ்சு அந்த 4 பேர் ஒருத்தன் கேம் இருப்பான், அவங்க வீட்டுக்கு போய் தூக்கம் வராம இருக்கிறதுக்காக பார்ட்டி மாதிரி வச்சு ஜாலியா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த 4 பேர்ல ஒரு பியூட்டிஷியன் பொண்ணு இருப்பா, ஒரு ரூம்குள்ள போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்ப இன்னும் ஒரு நிமிஷத்துல இருக்கானா இவரோட ஹார்ட் பீட் நின்றும். அதனால எல்லாம் பயந்தடிச்சு ஓடி வந்து அவளுக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணி கடைசி 2 செகண்ட்ல அவளை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேருக்கு 100% கம்ப்ளீட் ஆயிருது. இப்ப உடனே அந்த டைரக்டர்கிட்ட போயிட்டு சிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாங்க இனிமேல் அடுத்த லெவலுக்குலாம் வரவே மாட்டோம், கொஞ்சம் விட்டு எங்களோட ஃப்ரெண்டு செத்தே போய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருது. அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா அவங்களை காப்பாத்துறதுக்கு நிறைய பணம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட சுத்தமா காசே இல்லாம ரொம்ப கவலையில உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி நிறைய பணம் எடுத்து வந்து கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா அவளுமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 லெவலை கம்ப்ளீட் பண்ணிருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆயிரா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ வீட்டுக்கு போய் பாக்குறா. அங்க அவளோட தங்கச்சியை காணோம். அதனால சந்தேகப்பட்டு அந்த ரிசர்ச் சென்டருக்கு போய் பாக்குறா. போய் பார்த்தா அவளோட தங்கச்சிக்கு அந்த டைரக்டர் லெவல் 3 சிப்பை இன்ஜெக்ட் பண்ணிட்டான். அதை பார்த்து நம்மளோட ஹீரோயின் தங்கச்சியை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிரா. அதுக்காக நீனு உன்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து லெவல் 3ல ஜாயின் பண்ணாதான் உன் தங்கச்சியை விடுவேன், இல்லைன்னா உன் தங்கச்சி செத்து போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த லெவல் 3ல வந்து ஜாயின் பண்றாங்க. இல்ல கிட்டத்தட்ட 7 நாளா வச்சு தூங்காம இருக்கணுமா. அப்பதான் ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த டாக்டர் நீங்க இதுல மாட்டிக்கிறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன், இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு நானே உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எல்லாருமே எங்க அப்பாவோட ரிசர்ச் சென்டருக்கு வாங்க, அங்க நீங்க எல்லாருமே 7 நாள் தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு இவங்களும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இவங்க தூங்காம இருக்கிறதுக்காக டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் வர ஆரம்பிச்சிருது. இப்ப எல்லாரும் சந்தேகப்பட்டு அந்த டாக்டர் ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இந்த டாக்டருக்கும் அந்த டைரக்டருக்கும் ஏதாவது லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு இவங்கள ஒருத்தர் செத்து போன மாதிரி நடிச்சு அந்த டாக்டரை உள்ளார வச்சு அடிச்சு போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போய் இவங்க எல்லாத்தையுமே போலீஸ்ல மாட்டி விட்டுறாங்க.